வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா.
அம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டமா. அப்பா பட்ட எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டமா. நீ மகாலட்சுமி மாதிரி வாழ்ந்தியே, அந்த வீட்டை திருப்பி வாங்கிட்டமா. இனிமே நம்ம குடும்பத்தை பஞ்சக்கடதாசி வெள்ளிங்கிரி குடும்பம்னு யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. எல்லா கடன் பத்திரத்தையும் வாங்கி கோர்ட்ல ஒப்படைச்சிட்டமா. இன்னும் ஒரு வாரத்துல அத்தனை கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீடு நமக்கே கிடைச்சிருமா. பரம்பரையா செல்வத்தோட வாழ்ந்துட்டு அந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கே, அந்த கண்ணீரை நான் துடைக்க போறேமா. இழந்த கௌரவம் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் யார் கண்ணிலையும் பட மாட்டேன்னு இப்படி இங்க வந்து தனியா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இனிமே அந்த கஷ்டமெல்லாம் இருக்காதுமா. கரெக்டா ஒரே ஒரு வாரமா கோர்ட் ஆர்டரோட வர நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா. அம்மா, நான் இப்ப வெறும் ராதாகிருஷ்ணன் இல்ல, பழையபடி பென்ஸ் ராதாகிருஷ்ணன். தைரியமா இருங்கம்மா. अच्छा जी, फिर मिलेंगे. हाँ. ஹாய். ராஸ்கல், எங்கடா போய் தொலைஞ்ச? இந்த பக்கத்து தெருக்கு போனா கூட சொல்லிட்டு போவேன். 2-3 நாளா காணுமேடா. இந்த பாரு, இன்னும் ஒரு நாள் டிலே பண்ணிருந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் காணவில்லைன்னு. இதெல்லாம் ஒரு மூடு பிரபா. மைண்ட் ரொம்ப பிளாக்டாக இருந்தது. பார்த்தேன், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். டேங்க் ஃபில்லப் பண்ணேன், ஓட்டிக்கிட்டே இருந்தேன். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி சாப்பிட்டேன். இட் வாஸ் a வெரி நைஸ் காட்டேஜ். அங்கேயே தங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சேம் திங், ரெப்புடேஷன். ஃபில்லப் பண்ணேன், திரும்பி வந்துட்டேன். தட்ஸ் ஆல். ரொம்ப பெக்யூலியரா நீ. கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. ஐ ஆல்சோ நீட் ரிலாக்ஸேஷன். போனதே நிம்மதியாக இருக்கிறதுக்கு தானே. போதுண்டா ஒன்று. சரி, நான் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குறேன். யா கேரி ஆன். தட்ஸ் குட் ஆஃப் யூ. என்னையா வேலை ஒன்றும் இல்லையா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது. அண்ணாச்சி, ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? நம்ம ராஜா தம்பி போக்கே சரியில்லாத மாதிரி தெரியுதானாச்சு. வீட்டை விட்டு காலையில் போனால் ராத்திரி தான் வீடு திரும்புது. உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரி நடந்து கூடாதுல்ல, அதனால தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தானாச்சு. தப்பா எடுத்துக்காதங்க அண்ணாச்சி. மரகதமும் சதீஷும் இதே ரிப்போர்ட்டை தான் சொன்னாங்க. 4 பேர் குற்றம் சொல்கிற மாதிரி சின்னையா நடந்துக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஒன்று செய்ய, சின்னையா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கே போகிறாரு, என்ன செய்கிறாருன்னு கவனிச்சு பாரு. சரிங்க அண்ணாச்சி, நாளைக்கே பார்க்குறேன். என்ன ஏதுன்னு தெரியாமல் சின்னையாவை பற்றி யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். தெரிஞ்சுதா?
டேய் பை கொண்டு வந்திருக்கியா? வச்சிருக்கேன். அப்போ நான் வரேன். வணக்கம் அண்ணாச்சி. வாயா, ஆளைய காணம் தேடிட்டு இருந்து எங்கே போயிருந்த? அண்ணாச்சி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ராஜா தம்பியை ஃபாலோ பண்ணி போனேன். ஃபாலோ பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? மறைஞ்சிருந்து பார்த்தேன் அண்ணாச்சி. நம்ம ராஜா தம்பி ஒரு டீ கடைக்குள்ளே போய் பேப்பரில் மடிச்சு வச்சிருந்த ஒரு பாட்டிலை ரகசியமாக எடுத்து கொடுத்தாரு. அந்த கடைக்காரன் அதை வாங்கி வச்சுட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லைனாச்சு, அப்படியே தள்ளு வண்டி கடைக்கும் போனார். அங்கே ஒரு பாட்டில் இதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டு அவன் ஒரு பொட்டலத்தை கொடுத்தான், அதை வாங்கி வச்சுட்டாரு. என்ன பாட்டில், என்ன பொட்டலம்? அதானாச்சு எனக்கு ஒன்றும் புரியல. சாராயம் கஞ்சான்னு ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குதானாச்சு. ஏலை, உன் புத்தி ஏன் இப்படி குறுக்கால போகுது? சின்ன பையன் விஷயத்துல என்ன பேச்சு இது? போ போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறப்போ. மூணு பேரும் எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நாங்க எங்க போனா உனக்கு என்ன?
நீங்க எங்க போனா எனக்கு என்ன? எங்க போனீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. சுஜா, நீ ஏன் அப்படி பேசுற? இத பார், நாங்க எங்க போறோம் எப்ப வரோம்னு கேக்குற டியூட்டி உனக்கு இல்ல. நீ எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சர். ஆமா, என்னமோ எங்களை கேள்வி கேக்குறியே, இன்னும் இங்க எவ்வளவு நாள் இருந்துட போற? என்ன கேட்ட? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ வேலையை விட்டு போயிடுவ. எங்களுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருந்தா இருந்துருவியா? வாங்க. ஏய், சீதா கிட்டே அப்படி பேசினேன். சீதா ரொம்ப நல்லவ, அவகிட்ட நீ அந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது. என்னடா பண்றது? நான் அப்படி பேசினாவது சீதா மனசு மாறுமான்னு பார்க்கத்தான் அப்படி பேசினேன். நம்ம சீதா மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கோன்றத அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. நம்ம இவ்வளோ சொல்லி சீதா கேட்க மாட்டேங்கிறா. போனா போட்டோம், இனிமே சீதா கிட்ட நானும் பேச மாட்டேன். ஐயா, நான் உடம்புல இந்த குழந்தைங்களை பார்த்தப்போ என் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. கலங்க அப்படி இல்லாத அந்த முகம், பேச்சு, சிரிப்பு எல்லாமே என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சுங்கய்யா. அந்த குழந்தைகளுக்கு நான் டீச்சரா தான் அங்க போனேன். ஆனா அவங்களுக்கு இப்ப நான் அம்மாவா வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரியவரும் நான் தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ரொம்ப விரும்புறாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. அந்த குழந்தைங்க என்ன மறக்கணும், நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து விலகணும்னு தான் ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்க கிட்ட போய் சொன்னேன்.